Praise the Lord. யெகோவா உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. தாழ்மை. எத்தனை பேருக்கு இந்த தாழ்மையுள்ள ஆவி இருக்கு? பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்காது, ஆனா நான் தான் பெரியவன் சொல்ற ஆட்கள் நம்மளுடைய ஆட்கள். ஹல்லேலூயா. நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாமே அப்படின்ற குணங்கள் நம்ம எல்லாருக்கிட்டுமே இருக்க ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சரீரம் ஒரு மிஷின் மாதிரி ஒரு கம்பேர் பண்ணிக்குவோமே. ஒரு மிஷின் ரொம்ப அதிகமாக ஒரு சூடாயிட்டாலோ இல்லை அதற்கான ஃபங்க்ஷன் அதிகமாயிட்டாலோ அதுக்கான பாதிப்பு இந்த மிஷினுக்குரியது தான். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப கேடான எண்ணத்தோடையோ இல்லை ரொம்ப ஒருத்தவங்க திட்டாங்க நம்ம திட்டியே ஆகணும், நம்ம கோவப்பட்டே ஆகணும், அகைன் அவங்களும் பேசியே ஆகணும்னு நினைக்கும் போது நம்முடைய சரீரத்தில் அநேக பாதிப்புகள் உண்டாகும். இது நானா சுயமா சொல்ல, சயின்ஸ் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதிகமா டிப்ரெஷன் ஆகிறதால இப்ப நிறைய பேருக்கு ஹேர்ஃபால். ஏன் ஹேர்ஃபால் ஆகுது? அநேகருக்கு சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு 23 வயசு 24 வயசு பிள்ளைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எதனால அந்த பாதிப்பு வருது? நம்மளுடைய அந்த கோபம், அந்த டிப்ரெஷன், தாழ்ந்து போகாத குணம். அடுத்தவங்க திட்டாங்க, நம்மளும் அவங்க திட்டிடணும், அடுத்தவங்க அடிச்சிட்டாங்க அப்ப திரும்ப அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம் என் சகோதரனே சகோதரியே. தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நம்ம உண்டாக்கினவர் அவர் தான். உன் சரீரம் எந்த அளவுக்கு தாங்கும், எது உன் சரீரத்துக்கு தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை எழுதி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கை நம்ம செவ்வையா வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு அநேக அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். மேட்டுமையுள்ளவருக்கு தூரத்திலிருந்து அறிகிறாராம். அவங்க என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும், ஆனா அவர் கிட்ட போகல. எதனால தெரியுமா? அவங்களுடைய கெட்ட சுபாவத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டதா இருக்கு? தேவன் நம்ம கிட்ட வரத்துக்கு தயங்குறாரு நம்முடைய மேட்டிமையினால, எண்ணத்தினால. ஹல்லேலூயா. இந்த மேட்டிமை பொறாமை எல்லாம் தேவன் அருவருக்கு கூடியது என் சகோதரனே சகோதரியே. உங்க இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்புங்க. உங்க இருதயத்தை இயேசு ரத்தத்தினால கழுவுங்க. எந்த பாவமும் அறியாத தேவன் ரத்தம் சிந்தி நம்மளுக்காய் ஜீவனை கொடுத்து நம் வாழ்வை செவ்வையாக்கும்படி உலகத்தில் வந்தவர். அவர் தாழ்மை உள்ளவர். நீங்களும் தாழ்மை உள்ளவளா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு இடத்துல உங்களை திட்டுறாங்க கத்துறாங்கன்னா தாழ்மையோட கனிவா பேச கற்றுக்கொள்ளுங்க. 2 பக்கமும் நெருப்புகள் வந்துச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க நெருப்பா இருந்தாங்கன்னா நீங்க அணைக்கும் தண்ணியா இருக்கும் போது அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் முற்றிலுமாய் முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த நாளையும் தாழ்மைக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய கிருபை தான் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை இந்நாளையும் ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே, அவங்க இருதயத்தை ஒப்பு கொடுற ஒவ்வொரு ஆத்துமாக்கும் பிரசன்னமும் தாழ்மையின் ஆவியும் நிரப்பட்டும். அவங்க வாழ்வை செவ்வையாக்குங்க. பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க. எல்லா கெட்ட சுபாவங்களையும் மாற்றுங்க சுவாமி. எங்கள் மேல் நீர் எவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறீர் ராஜா. உங்களுடைய அன்பை அவர்களுக்கு ஊற்றுங்க. அவங்க இருதயத்துல நிரப்புங்க. ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. கரடுமுரடான பாதைகளை கடன் செல்ல கிருபை தாங்க சுவாமி. எல்லா துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். God bless you.